அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு அப்பாடா என பெருமூச்சு விடக்கூடிய அளவிற்கு மிக முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சியின் காரணமாக இந்த மார்ச் மாதம் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்ற வகையில் மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் மிதுன ராசியை சேர்ந்த மிருகஸ்ரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானம் எனப்படும் 9வது இடத்தில் அனைத்து கோள்கள் அணிவகுக்கக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த மார்ச் மாதத்தினுடைய முற்பகுதி அமைகிறதுங்க. அது மட்டும் இல்லாம பாக்கியஸ்தானம் பலப்பட்ட எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் கூட சூரியனை கண்ட பனி போல் விலகி சுதந்திரமான வாழ்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் நீங்கள் எதிர்பாராத வாய்ப்பினை இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. ஏனென்றால் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தான பலம் உங்களுக்கு வழங்க இருக்குதுங்க. இதனால் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைய இருக்குது. இத்தருணங்கள்ல மிக முக்கியமானவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. சுப காரிய முயற்சி பலன் தரும் விதத்தில் அமையக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் குரு இருப்பதால் சிந்தனை குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். சற்றும் சிந்திக்காமல் காரியத்தில் இறங்கி கஷ்டப்படும் அமைப்பு உண்டு என்பதால ஆரம்பத்திலேயே எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லதுங்க. யோசித்து செயல்படுங்க. 6க்குரிய செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இடம்பெற்று இருப்பதால் சிலருக்கு இடமாற்றம், வீடு மாற்றம் மற்றும் உத்தியோகத்தில் துறை மாற்றங்கள் உண்டுங்க. சனி செவ்வாய் இணைவு இருப்பதை கவனத்தில் கொள்ளுங்க. சகோதர ஒற்றுமை பாதிக்கலாம். அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. வேலைகள் உங்களை மீறிய தாமதங்களை கொண்டு சேர்க்கும். கூடுமானவரை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அல்லது பொறுப்புகள்ல அதிக கவனத்தோடு இருங்க. எந்த ஒரு தடங்களும் தாமதங்களும் வேண்டாம். அதே போல் உங்களுடைய வேலையை வேறு யாரிடமும் ஒப்படைக்க வேண்டாம். உங்களுடைய மேற்பார்வையிலேயே அந்த வேலையை செய்து முடிப்பது நல்லதுங்க. அதே போல உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேலதிகாரிகளை பற்றியோ அல்லது நிர்வாகத்தினரை பற்றியோ தேவையில்லாமல் யாரிடமும் எதற்காகவும் பேச வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. குறிப்பா இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 5 கிரகங்களோடு இணைகிறார். இதன் விளைவாக மிதுன ராசினியர்களான உங்களுக்கு உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி இடமாற்றம் அல்லது துறை மாற்றம் ஏற்பட்டு மனக்குழப்பத்தை உருவாக்கும். செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்படுவதால குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்குங்க. அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். பிறரை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாங்க. இந்த காலகட்டத்தில் தெய்வ வழிபாடு ஒன்றுதான் உங்களுக்கு நன்மை சேர்க்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இந்த மிக முக்கிய கிரகங்களான சூரியன், புதன், சனி, செவ்வாய், ராகு ஆகிய 6 கிரகங்கள் ஒன்றாக இணையும் போது மிதுன ராசினியர்களான உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானம் வலுப்பெறுதுங்க. எனவே அனைத்து பாக்கியங்களும் படிப்படியாக உங்களுக்கு வந்து சேர இருக்கு என்பது கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படுங்க. திருமண வயதை அடைந்தவர்களுக்கு திருமணம் கைகூட இருக்குது. பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு சுக்கிரன் செல்கிறார். அது மட்டுமல்லாமல் அங்கு உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். எனவே மிதுன ராசினியர்களான உங்களுக்கு தொழில் வளம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூட இருக்கு. உங்களுடைய ராசிக்கு பஞ்சம விரையாதிபதியானவர் சுக்கிரன் என்பதால் பிள்ளைகள் வழியில் விரயம் உண்டுங்க. அதை சுப செலவாக மாற்றும்
காரியங்களை செய்வது மிக மிக அவசியம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. அதே போல மிக முக்கிய கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த மார்ச் மாதத்தினுடைய முற்பகுதியில மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இதுவரை உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் கூடிய விரைவில் உங்களுடைய ராசிக்கு 10 சனி வருவது நன்மைதான் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏனென்றால் கர்மஸ்தானம் வலுவடைதுங்க. எனவே பெற்றோருடைய உடல் நலன்ல கவனமாக இருங்க. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் போது தேவையில்லாத வீண் விரய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவுங்க. அதே நேரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அதே போல இந்த முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல முன் அனுபவம் உள்ளவர்கள் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது. பாதியில் நின்ற பணிகள் மீதியும் தொடருங்க. பரபரப்பாக செயல்பட்டு பாராட்டு மலையில் நனைய இருக்கீங்க. புதிய முயற்சிகளை வெற்றி நிச்சயம் உண்டு என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குது. சனியினுடைய பார்வை பதியும் இடங்கள் புனிதமடைவதால வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு. தாய் வழி ஆதரவு திருப்தி தரும் விதத்தில் அமைய இருக்குதுங்க. அதே போல பெற்றோர் வழியில் மருத்துவ செலவு ஏற்படலாம். பயணம் அதிகரிக்குங்க. இந்த பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க இருக்கு. அதே போல் மிதுன ராசினியர்கள் வெளிநாடு சென்று வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்க தாராளமாக முயற்சிக்கலாங்க. சொந்த ஊர் திரும்ப முடியாமல் இருந்தால் அந்த நிலை நிச்சயம் மாறுங்க. பிரிந்தவர்கள் ஒன்று சேரும் வாய்ப்பு உண்டு. அதே போல் பிரச்சனைகள் படிப்படியாக தீர எடுத்த முயற்சியும் உங்களுக்கு கைகூட இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. சனி பெயர்ச்சிக்கு முன்பாக சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவது நல்வாழ்வுக்கு வழிவகுக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. குறிப்பா மிதுன ராசினியர்களை பொறுத்தவரை இந்த மார்ச் மாதம் முழுவதுமே பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்க இருக்குது. அதே போல உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளால் அனுகூலம் உண்டுங்க. கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. மாணவிகளுக்கு பெற்றோருடைய ஆதரவு உண்டுங்க. பெண்களுக்கு கொடி கட்டி பறந்த பிரச்சனை இனி படிப்படியாக மாறுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிநாதன் புதன் இக்காலகட்ட தொடக்கத்தில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். கூட்டு கிரக யோக அடிப்படையில் சஞ்சரித்து குருவால் பார்க்கப்படுகிறாருங்க. எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறுங்க. இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெற இருக்கு. வீடு வாகனங்கள் வாங்கும் யோகம் ஒண்ணுங்க. பழைய கடன் பிரச்சனைகள் அகல இருக்கு. அதே போல் தொழில் முன்னேற்றத்திற்கு மாற்று இனத்தவர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க. ஜென்ம ராசியில் குரு வக்ரமாக இருப்பதால் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கவனமாக இருங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூற பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு தேவையான பரிகாரம் வீட்டிற்கு அருகிலுள்ள திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. என்ற நன்மைகள் ஏற்படும்.